வணக்கம். நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஈக்காடு பகுதியில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலின் போது அவ்வழியாக சென்ற பேருந்துகள் மற்றும் கார்களை நிறுத்தி பயணிகள் கோடை வெப்பத்தை சமாளிக்க தர்பூசணி பழம், மோர் ஆகியவற்றை வாங்கிச் சென்றனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடை வெப்பத்தை பயணிகள் சமாளிக்கும் வகையில் நாடு முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆலோசனையின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் குட்டி தலைமையில் திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈக்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகேவும் பெத்தேல்புரம் மற்றும் கல்யாணக்குப்பம் வளைவு ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடுமையான கோடை வெயிலில் பேருந்துகள் மற்றும் கார்களில் சென்றவர்களும் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியை பார்த்தவுடன் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி தர்பூசணி பழம், மோர் ஆகியவற்றை வாங்கிச் சென்றனர். இத்தனை ஆண்டுகள் இல்லாத வகையில் வாகன ஓட்டிகளே தங்களது வாகனங்களை நிறுத்தி வெயிலுக்கு தர்பூசணி, மோர், வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை வாங்கிச் சென்றது கடுமையான வெயிலின் தாக்கத்தை உணரச் செய்ததாக மாவட்ட தலைவர் குட்டி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஈக்காடு பகுதியைச் சேர்ந்த ஷாம் மற்றும் தனலட்சுமி ஆகியோரும், ஈக்காடு மேட்டுத் தெருவில் மதன்ராஜ், ஈக்காடு ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியில் நெப்போலியன் மற்றும் பெத்தேல்புரம் பகுதியில் சகரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். கோடை வெப்பத்தை சமாளிக்க ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைப்பது குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.